முக்கிய செய்திகள். மார்ச் 18ஆம் தேதி சங்கரன்கோவில் இடைத்தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12இல் தொடங்குகிறது. பிற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை ராகுல் காந்தி கிழித்து எறிந்து ஆவேசம். இதில் தவறேதும் இல்லை என்கிறது காங்கிரஸ். இந்தியர்களின் கருப்பு பணம் குறித்த புள்ளி விவரங்கள் ஆதாரமற்றவை. சுவிட்சர்லாந்து அரசு விளக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதால் தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. சங்கரன்கோவில் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த கருப்பசாமி சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதையடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் வரும் மார்ச் 18ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 22ஆம் தேதி சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்றும், பிப்ரவரி 29 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும், மார்ச் 3ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் பெற கடைசி தேதி என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம், மார்ச் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறியுள்ளது. பின்னர் மார்ச் 21இல் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இதேபோல் கர்நாடக மாநிலம் உடுப்பி சிக்மகளூர் எம்பி தொகுதி இடைத்தேர்தலும் மார்ச் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்குகிறது. 5 மாநில சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி பட்ஜெட் கூட்டத்தொடரும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதும் இம்முறை சற்று தாமதமாகியுள்ளது. இந்நிலையில் மார்ச் 6ஆம் தேதியுடன் முடிவடையும் 5 மாநில தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. அன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டம் ஒரே இடத்தில் நடைபெறும். இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தாக்கல் செய்கிறார். உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி ஆகிய கட்சிகளை கடுமையாக தாக்கி பேசினார். அப்போது அவர் ஆவேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் தேர்தல் அறிக்கையை கிழித்தெறிந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4வது கட்ட தேர்தலுக்கான உச்சகட்ட பிரச்சாரம் நடந்து வருகிறது. பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி, காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் ஆளும் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாடியும் வெற்று வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற பார்க்கின்றன என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். அப்போது அவர் திடீரென ஆவேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் தேர்தல் அறிக்கையை கிழித்தெறிந்தார். அப்படி கிழித்தெறிந்தவாறே கூட்டத்தினரை நோக்கி, அரசியல் கட்சிகளின் வெற்று வாக்குறுதிகள் உத்தரப்பிரதேச மக்களின் நலனுக்கு ஒன்றும் செய்துவிடாது என்று மீண்டும் தனது கருத்தை வலியுறுத்தினார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான அம்பிகா சோனி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி சமாஜ்வாடி தேர்தல் அறிக்கையை கிழித்தெறிந்ததில் எந்த தவறும் இல்லை என்றும், மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்களை பற்றி மக்களிடம் ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது இதுபோன்று நடந்து கொள்வதே சரியானது என்றும் தெரிவித்துள்ளார். इसमें गलती क्या बात है? मैं समझती हूँ कि ये सबसे एक सही तरीका है एक आम सभा में लोगों तक अपनी बात पहुंचाना कि जो वायदे हम करें हम पूरा करें, खरे उतरें,
अपनी बात जनता की अदालत में ईमानदारी से कह सकें, नहीं तो लोगों के लिए ये दिए हुए वायदे एक फटे हुए कागज की तरह। இதனிடையே சமாஜ்வாடி கட்சியின் தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி கிழித்தெறிந்ததற்கு அந்த கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி மட்டுமின்றி பிற கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியுள்ளன என்றும், அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது எல்லா கட்சிகளுமே மேற்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் என்றும் சமாஜ்வாடி கட்சி தெரிவித்துள்ளது. சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் கருப்பு பணம் பெருமளவில் இருப்பதாக வெளியான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் என்று சுவிட்சர்லாந்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. சுவிஸ் வங்கிகளில் பணம் வைத்திருப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படுவதால் அங்கு உலகின் பல நாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் தங்கள் சம்பாதித்த பணத்தை டெபாசிட் செய்து வருகின்றனர். இதேபோல் கடந்த 50 ஆண்டுகளில் நமது நாட்டின் பெரும் பணக்காரர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான கருப்பு பணம் டெபாசிட் செய்திருப்பதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த தகவலை மறுத்து சுவிட்சர்லாந்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் சுவிட்சர்லாந்து பற்றியும் சுவிஸ் வங்கிகள் குறித்தும் சமீபத்தில் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து சில விளக்கங்களை தெளிவுபடுத்த விரும்புவதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் போட்டு வைத்துள்ள பணம் பற்றிய யூகங்களின் அடிப்படையிலான தகவல்களே வெளியாகி இருப்பதாகவும், அந்த மதிப்பீடுகளுக்கும் புள்ளி விவரங்களுக்கும் போதிய ஆதாரம் கிடையாது என்றும் அவை உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் என்றும் தெரிவித்துள்ளது. போபால் விஷவாயு சம்பவத்திற்கு டவ் கெமிக்கல்ஸ் நிறுவனம் பொறுப்பேற்க முடியாது என்று சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. 1984ஆம் ஆண்டு போபால் விஷவாயு கசிவுக்கு காரணமான யூனியன் கார்பைடு நிறுவனத்தை டவ் கெமிக்கல் நிறுவனம் விலைக்கு வாங்கியது. மேலும் விஷவாயு கழிவுகளை அங்கிருந்து அகற்றாமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்கள் ஒலிம்பிக் போட்டியில் டவ் கெமிக்கல்ஸ் நிறுவனம் விளம்பரதாரராக இருப்பதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திற்கு தெரிவித்ததை அடுத்து போபாலில் நடைபெற்ற சம்பவத்திற்கும் டவ் கெமிக்கல் நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், அதனால் இந்த சம்பவத்திற்கு டவ் நிறுவனம் பொறுப்பேற்க முடியாது என்றும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்திய ஒலிம்பிக் கமிட்டிக்கு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் டல்ரோசன் சிங், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்த முடிவு தவறானது என்றும், இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் உலகளவில் எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் இருப்பதாகவும், அவர்கள் ஒலிம்பிக் போட்டியை நடத்த உதவுவார்கள் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். We think that this is a wrong decision on the part of IOC and they should reconsider this and they can get more sponsors. After all, worldwide there are so many big companies who want to help Olympic movement. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிகள் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். கடந்த 2009ஆம் வருடம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்த வழக்கறிஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் இன்றைக்கும் வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்ற 3ஆம் ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், தமிழ்நாடு மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு ஆகியவை இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். குமரி மாவட்டத்தை சேர்ந்த 2 மீனவர்களை இத்தாலிய கப்பல் மாலுமிகள் காட்டுமிராண்டித்தனமாக சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி கண்டனம் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் இறையன்துறையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் விசைப்படகில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த இத்தாலி நாட்டு சரக்கு கப்பலின் மாலுமிகள் விசைப்படகில் இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் இறையன்துறையைச் சேர்ந்த அஜித் என்ற மீனவரும், கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த ஜெபஸ்டின் என்ற மீனவரும் குண்டு வாய்ந்து பலியானார்கள். இந்த சம்பவத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய மீனவர்களை இத்தாலிய நாட்டு மாலுமிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதோடு
உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய சம்பவமாகவும் உள்ளது என்று தெரிவித்தார். Very serious, at the same time, very unfortunate incident. Very serious incident. Already, Kerala police officers and Coast Guard officers, they are questioning the people concerned. But still investigation is going on. At this stage, saying too much is not correct. But I can tell you, law will take its own course. We will keep a strict vigil. And we will do everything as per law. இதனிடையே இந்திய மீனவர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கேரள மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாபில் நடந்த கலவரத்தின் போது 8 சீக்கியர்களை கொலை செய்த கொலையாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலை செய்யப்பட்ட சீக்கியர்களின் உறவினர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது டெல்லியிலும் பஞ்சாபிலும் கலவரம் மூண்டபோது சீக்கியர்கள் ஏராளமானோர் படுகொலை செய்யப்பட்டனர். அப்போது டெல்லியில் 8 சீக்கியர்களை கொலை செய்ததாக கிஷோரிலால் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் மீது தொடரப்பட்ட 7 கொலை வழக்குகளில் அவருக்கு மரண தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கிஷோரிலால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். எனினும் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் மீதான 3 கொலை வழக்குகளில் மரண தண்டனையுடன் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் கிஷோரிலால் தன் மீதான மரண தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தும் ஆளுநர் தேஜேந்திர கண்ணாவும் குற்றவாளியை மன்னித்து தண்டனையை குறைக்குமாறு மாநில மறுபரிசீலனை வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருந்தனர். இதன் காரணமாக உச்சநீதிமன்றம் கிஷோரிலாலுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட 8 சீக்கியர்களின் உறவினர்கள் நேற்று டெல்லியில் உள்ள முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் வீட்டின் வெளிப்புற தடுப்புகளை உடைத்து அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். एक किशोरीलाल नाम का आदमी है जिसके ऊपर 7 कत्ल के केस जो नीचे की अदालत ने उसको अप्रूव कर दिया कि 7 कत्ल किए और उसको उम्र कैद की सजा दी, फांसी की। 7 में फांसी की सजा हुई उसको। उसके बाद हाई कोर्ट गए, हाई कोर्ट ने 4 साल माफ करके 3 कत्लों के ऊपर उसको फांसी की सजा दी थी, दूसरी उसको उम्र कैद की दी। लेकिन सुप्रीम कोर्ट ने उसको सारी सजा छोड़ के तो उम्र कैद की सजा सुना दी गई। जब उम्र सुना दी गई, अब शीला दीक्षित ने एलजी को चिट्ठी लिखकर कहा कि इसको माफ किया जाए. இதேபோல் கிஷோரிலாலின் தண்டனை குறைக்கப்பட காரணமாக இருந்த டெல்லி ஆளுநர் தேஜேந்திர கண்ணாவை கண்டித்து அவரது வீடு முன்பு கொலை செய்யப்பட்ட சீக்கியர்களின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இடையே இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. சுமூக தீர்வு ஏற்பட வாய்ப்பு. தலைவாசல் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஏலத்தில் முறைகேடு, செய்தியாளர்கள் மீது அதிமுகவினர் தாக்குதல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.